ஜென்சி டிஎம்கேவை கொத்து புரட்டா போட்ட சனம் ஷெட்டி. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவால் மகிழ்ச்சியில் நீட் மாணவர்கள். ஜனநாயக நாட்டில் கருத்து உரிமைக்கு தடையா? என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இந்த வீடியோ வந்து அரசியல் கட்சி சார்ந்த வீடியோவா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி அரசியல் கட்சி சார்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது முற்றிலும் மாணவர்களுக்கான ஒரு வீடியோ, ஒரு மாணவர்களுக்கான ஒரு பதிவாக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். ஜனநாயகன் வெல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜனநாயகம் திரைப்படம் கிடையாது. ஜனநாயகம்ங்கிறது இந்திய மக்கள், இந்திய மாணவர்களுடைய போராட்டம் வெல்லணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் அவங்களோட கோரிக்கை, அதாவது டெல்லியில போராடிட்டு இருக்காங்க இல்லையா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நீட் தேர்வுல இந்த முறைகேடு நடந்தது, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக், அது யாரால நடந்தது, அதுக்கு முறையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுக்கல, அதுக்கு யார் பிரச்சனை அப்படிங்கிறது எதையுமே பார்க்காமல் தேர்வை ரத்து பண்றது, மாணவர்கள் அவங்களுடைய உழைப்பை வந்து வீண் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய போராட்டத்தோட மையமா இருந்துச்சு. அவங்க போராட்டத்தின் வெளிப்படா அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியா இன்னைக்கு மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது முற்றிலுமே ஒரு சந்தோஷமான விஷயம், அவங்க போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. அதையும் தாண்டி இந்தியால பல இடங்கள்ல வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த மாணவர்களுக்காக. நாங்க இங்க இருந்து எங்களுடைய குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்ல வந்து போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. அதுல முக்கியமா பல திரை பிரபலங்கள் பல இடத்துல போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ரஞ்சிதா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. நேற்று நம்ம சென்னையில ஒரு சர்ச்சையா இருக்கு. என்ன அப்படின்னா, சனம் ஷெட்டி இருக்காங்க இல்லையா, பிக் பாஸ் பிரபலம் சனம் ஷெட்டி, அவங்க வந்து சென்னையில ஒரு இடத்துல வந்து போராட்டத்துல நானும் போய் என்னுடைய குரல் கொடுக்குறேன், என்னோட ஆதரவு கொடுக்குறேன்னு அவங்களா முன் வந்து போய் அந்த இடத்துல பேசலாம்னு நினைக்கிறப்போ அவங்களுடைய கருத்து உரிமை, அதாவது டெமோக்ரஸி, அந்த இடத்துல பறிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் வந்து பேசுறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல சில பேர் வேறு மாற்று கட்சிகள் சேர்ந்த சில பேர் வந்து அந்த இடத்துல மீட்டிங்ல பேசியிருக்காங்க, அங்க சுத்தி இருக்கிறவங்களோட கலந்து உரையாடி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு. இதுல அந்த மீட்டிங்ல அவங்க பேசுறப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெல்லியில இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கிறப்போ நீங்க போய் ஜனநாயகன் படம் பார்க்கறது சரியா, ஜனநாயகன் படம் வந்து அவ்வளவு முக்கியமா, இதுதான் உங்களுடைய ஆட்சி முறையா அப்படின்னு இப்ப இருக்கிற அரசை வந்து குத்தி காமிச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க பல பேர். அதுலேயே முக்கியமா என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் பார்த்தவன்ல ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ட்ரிகர் ஆன சனம் ஷெட்டி அவர்கள் நேரா ஸ்டேஜில் ஏறி என்னைய பார்த்து எப்படி நீங்க ஜோக்கர்னு சொல்லலாம், ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாரோடைய படம் ஒரு 3 மணி நேரம் பார்க்கறதுனால நான் ஜோக்கர் ஆயிரோனா, இன்னைக்கு என்னோட நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள், இதையும் தாண்டி இந்திய மாணவர்களுக்காக நான் என்னோட கருத்தை பதிவு பண்றதுக்காக இந்த இடத்துல நான் போராட்டத்துக்கு வந்து நின்றுருக்கேன், நேற்று நான் படம் பார்த்தனால நான் ஜோக்கர் ஆயிரோனா அப்படின்னு அவங்களோட கோவத்தை அந்த இடத்துல மைக்ல வெளிப்படுத்தினோன்னு அங்க இருந்த சில பேர் வந்து அவங்க கிட்ட மைக்கை பிடிங்கி நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல மைக்ல ஸ்ட்ராங்கா என்னோட கருத்து உரிமையை நீங்க பறிக்கிறீங்க, இது வந்து டெமோக்ரஸியே கிடையாது அப்படின்னு அங்கேயும் பதிவு பண்ணிட்டு வெளியே வந்த அப்புறமும் பல நியூஸ் சேனலுக்கு வந்து அவங்க பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவங்க போலியா வந்து நடத்துறாங்க, இவங்க ஒரு போராட்டமா, இது மாணவர்களுக்கான போராட்டமா இவங்க நடத்தல, இது முற்றிலும் ஒரு அரசியல் கட்சியை வந்து முடக்கணும், அவங்க வந்து அரச முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு போலியான போராட்டம் அப்படிங்கறத வந்து வெளியே வந்து அவங்களோட பேட்டியில வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பேர் எதிர்த்தும் அந்த இடத்துல வந்து துணிச்சலா அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சோசியல் மீடியால இன்னொரு வீடியோவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் நடக்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ணார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ வந்து அவர் பேசுற ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க வந்து பல அரசியல் கட்சிகள் சார்ந்து சில பேர், அதாவது டைரக்டா சொல்லணும் அப்படின்னா ஜென்சி டிஎம்கேவை சார்ந்த சில பேர் வந்து பேசியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த பிக் பாஸ் பிரபலமான ஜூலி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய ஆட்களை திரட்டி அங்க வந்து உட்காந்து பல மாணவர்களிடையே வந்து இந்த அரசை வந்து எதிர்த்து பல விஷயங்களை வந்து அந்த மாணவர்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை வந்து பதிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என்னவாக இருந்தாலும் இது ஒரு மாணவர்களுக்கான போராட்டம். இந்த போராட்டத்துல முற்றிலும் மாணவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும். அதை தாண்டி நான் பெருசு நீ பெருசுங்கிற இந்த அரசியல் ஆதாயம் தேர்றது இந்த இடத்துல தேவையே கிடையாது. இது என்னதான் இப்படி ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் இன்னைக்கு அவங்க போராட்டத்துக்கு முற்றிலும் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இன்னும் மாணவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல நான் கடைசியா சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுல, இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்றதுக்கான உரிமை இருக்கு. யாருமே உங்க கருத்தை அமைதியா விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை பதிவு பண்ணணும்னு யோசிங்க.
ஏன்னா இது ஜனநாயக நாடு. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.